அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் காமராஜ் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. பிரச்சாரத்தின் போது ரூபாய் 1 லட்சத்திற்கான டோக்கன் என துண்டறிக்கை விநியோகம் செய்ததால் அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று துண்டறிக்கை விநியோகித்ததால் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மேலும் விவரம். மக்களவைத் தொகுதி தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவி ஒவ்வொருவருக்கும் ஆண்டுதோறும் மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் அறிவித்திருந்தது. இதனையடுத்து விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்பாக போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அக்கட்சியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் தனிப்பட்ட முறையில் ஒரு டோக்கன் போன்ற ஒரு அட்டையை வைத்துக்கொண்டு வீட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் மற்றும் வீட்டில் உள்ள அனைவரிடத்திலும் பேசி இதனை உறுதிப்படுத்துமாறு வாக்குறுதியை கொடுத்து கொண்டு இருந்தார். இதனை அறிந்த தேர்தல் அதிகாரிகள் அவரை மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.